அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கி ஓட்ஸ் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வீட்டில் வெஜிடபிள்ஸ் எதுவும் கிடையாது. கார்ன் இருந்துச்சு, கேப்சிகம் இருந்துச்சு. அதை சேர்த்து வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையுமே நம்ம சாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், கார்னு, கேப்சிகம் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கேரட் வேணும் அப்படின்னா கேரட்டும் சேர்த்துக்கலாம், பட்டாணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான சாட் மசாலாஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரகனம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம 4 முட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ ஓட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்குறீங்க அந்த அளவுக்கு நீங்கள் முட்டை சேர்த்துக்கோங்க. பணியாரம் ஊற்றுற அளவுக்கு பதத்துக்கு இருந்தால் போதும். 4 முட்டை சேர்த்து இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக எப்படி பணியாரம் ஊற்றுவோமோ அதே மாதிரி பணியார சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு இதே மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா திக்காக தான் இருக்கும். ஊற்றி எடுத்திங்கன்னா இந்த ஓட்ஸ் பணியாரம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உடம்பு டயட் பண்ணுறவங்க கூட இது இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா, இல்லை ஓட்ஸ் எந்த மாதிரியும் என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னா இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. பணியார அளவுக்கு சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக ஹெல்த்தியாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.